அனைவருக்கும் வணக்கம். விருச்சக ராசிக்காரர்களுக்கு நீச்ச நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறாருங்க புதன். பலம் பெறுவதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக புதன் எழுதும் தலைவிதியாக எவையெல்லாம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது, விருச்சக ராசிக்காரர்களுக்கு அஷ்டமாதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் இருக்கிறார் புதன். லாபாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ராசியின் அதிபதியான செவ்வாயை சமக்கிரகமாக பார்க்கிறார். ஆனால் செவ்வாயின் பார்வையில் பகை கிரகமாக இருக்கிறாருங்க புதன். ஆனால் இந்த வேளையில் கோல்சார விதியின் அடிப்படையில் வித்யாகாரகரான புதன் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவது, நீச்ச நிவர்த்தி பெற்று பலம் பெறுவது உறுதியாகவே இரட்டிப்பான நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏனென்றால் அவர் பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்திற்குள் மே 1ஆம் தேதி முதல் நுழைகிறார். யோகஸ்தானமாகிய 6இல் மிகவும் வலுவாக ராசியின் ராஜ யோகாதிபதியான சூரியன் வலுவாக உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வருகிறாருங்க. எனவே நினைப்பதை காட்டிலும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு அவருடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை நிறைவாக கொடுக்கக்கூடிய இந்த வேளையில் தொட்ட காரியம் அனைத்திலும் உறுதியாகவே இரட்டிப்பு நன்மையும் வெற்றிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் எளிதில் உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். எனவே இந்த தருணத்தை நிச்சயமாக தவறவிடாமல் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்வது விருச்சக ராசிக்காரர்கள் கையில்தான் இருக்கிறது என்பது யதார்த்தமான உண்மை. ஏனென்றால் 6ஆம் இடத்தில் அமர்வதோடு மட்டுமல்லாது விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தை பார்ப்பதால் வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். சுப விடயங்கள் நிறைவாக சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது கணிதம், எண், ஜோதிடம், கம்ப்யூட்டர், மீடியா, செய்தித்தாள், பேச்சுத்திறன், பயந்த சுபாவம், நகைச்சுவை உணர்வு, மற்றவர்களுக்கு போதிக்கும் ஆற்றல் என பலவற்றையும் அள்ளி கொடுக்கிறார். அப்படிப்பட்டவர் நீச்ச நிவர்த்தி பெற்று பலம் பெறுவதால் இந்த தருணத்தில் மிக சிறப்பான முறையில் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சாதுரியமாக எதிர்கொண்டு நன்மை நிறைந்த ஒரு தருணமாக உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்வதற்கான அற்புதமான யோக வாய்ப்பு இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் விரயத்தை பார்ப்பதால் சுப விரயங்களும் நிறைவாக உண்டு. சில நேரங்களில் நம்மளுடைய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் அவற்றை நாம் உணராமல் அதை தவறவிட்டு விடுகிறோம் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாகவும் பார்க்கப்படுகிறது. உதாரணமாக இந்த தருணத்தில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவில் ஒரு சாம்ராஜ்யத்தின் அரசராக இருக்கக்கூடிய அரசர் ஒரு போட்டி ஒன்றை அறிவிக்கிறார். அது என்ன போட்டி என்றால், தன்னுடைய அரண்மனை வாயிலில் இருக்கக்கூடிய இரும்பு கதவை தள்ளி திறக்க வேண்டும். அதை யார் திறக்கிறார்களோ அவர்களுக்கு தனது ராஜ்யத்தின் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை பிரித்து கொடுத்து நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பை கொடுக்க போகிறேன் என்ற அறிவிப்பை வெளியிடுகிறார். அதாவது ஏறத்தாழ சிற்றரசராக மாறக்கூடிய வாய்ப்பை கொடுக்கிறாருங்க. இதை கேட்டவுடனே அனைவருடைய மனதிலும் மகிழ்ச்சி எழுகிறது. இந்த போட்டியில் வெற்றி பெற்று நான் எப்படியாவது அரசராக மாற வேண்டும் என்ற ஆர்வத்துடன் அந்த போட்டி நடைபெறக்கூடிய இடத்திற்கு பலர் பங்கு பெறுவதற்காக வருகிறார்கள். அப்போது அரசர் அவர்களை பார்த்து வரவேற்பதோடு மட்டுமல்லாது அந்த போட்டிக்கான நிபந்தனையை அறிவிக்கிறார். இந்த போட்டியில் பங்கு பெறக்கூடியவர்கள் உறுதியாக வேறு எந்த உபகரணங்களையோ கருவிகளையோ ஆயுதங்களையோ பயன்படுத்தக்கூடாது. தன்னுடைய பலத்தை மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும். வெற்றி பெற்றால் மிகப்பெரிய அளவில் பரிசு. சப்போஸ் ஒருவேளை தோல்வி அடைந்து விட்டால் அவர்களுடைய இரு கைகளும் வெட்டப்படும் என்ற அறிவிப்பு வெளியிடுகிறாருங்க. இதை கேட்டவுடன் போட்டியில் பங்கு பெறலாம் என்று வந்த ஆர்வத்துடன் வந்த அனைவருக்கும் பேரதிர்ச்சியாக இருந்தது. உடனே போட்டியில் பங்கு பெற வேண்டாம், எப்படியாவது இந்த போட்டியில் இருந்து வெளியேறினாலே போதும் என்று அனைவரும் பின்னோக்கி செல்கின்றனர். ஆனால் அந்த போட்டியில் பங்கு பெற வந்த ஒரு நபர் மட்டும் முன்னே செல்கிறார். அப்போது அவரை பார்த்து அனைவரும், நீ என்ன பைத்தியக்காரனா? அது மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய இரும்பு கதவு. அதை நம்மளுடைய பலத்தை பயன்படுத்தி தள்ளி திறப்பது என்பது சவால் நிறைந்த ஒன்றாக தான் இருக்கும். அது மட்டுமல்லாது நமக்கு தெரியாத அளவிற்கு அந்த கதவின் பின்புறம் யானை பலம் கொண்டு தடுக்கலாம், அல்லது மிக சிறந்த போர் வீரர்கள் அந்த கதவை தள்ளலாம். அப்படி இருக்கும்போது அவர்களின் பலத்தை மிஞ்சி நாம் வெற்றி பெறுவது என்பது கேள்விக்குறிதான். உன்னுடைய கைகளை இழக்காத, நாங்கள் சொல்றத கேளு, இந்த போட்டியில் பங்கு பெற வேண்டாம், எங்களுடன் வந்துவிடு என்று அவரை கூப்பிட, அவர் என்னிடம் இழப்பதற்கு ஒன்றுமில்லை என்று அந்த போட்டி நடைபெறக்கூடிய இடத்தை நோக்கி நகர்ந்தது மட்டுமல்லாது தன்னுடைய கரத்தின் பலத்தை கொடுத்து
அந்த கதவை தள்ள முயற்சி செய்கிறார். அப்போது அந்த கதவு எளிதாக திறந்து விடுகிறது. ஏனென்றால் அந்த கதவிற்கு தாழ்பால் கூட இடவில்லை. இப்படிதான் நம்மளுடைய வாழ்விலும் மிக சிறந்த திட்டங்களையும் மிக சிறந்த வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நாம் உருவாக்கி வைத்திருப்போம். ஆனால் அவற்றை சரியான முறையில் செயல்படுத்தினோமா என்பதுதான் கேள்விக்குறி. சில நேரங்களில் செயல்படுத்தும் போது இந்த சிக்கல் வரும் அல்லது அந்த சிக்கல் வரும், இவ்வளவு பெரிய பிரச்சனை வரும் என்று எண்ணி அந்த திட்டத்தை நாம் சிந்தனையிலே தோல்வியடைய செய்து விடுகிறோம். அதனால் பெரிய அளவிலான இழப்பு நமக்கு தான் ஏற்படுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே விருச்சிக ராசிக்காரர்கள் உங்களுடைய தயக்கத்தை தவிர்த்து உங்களுடைய திறமையை கொண்டு அவற்றின் மூலமாக வளர்ச்சி பெறக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டால் புதனின் அமைப்பால் நிறைந்த நன்மை கிடைக்கும். அது மட்டுமல்லாது இந்த கதையில் வந்த அந்த நபர் சிற்றரசராக மாறுகிறார். பிறகு ஒரு மிகப்பெரிய ராஜ்யத்தின் அரசராகவும் பிறகு சக்கரவர்த்தியாகவும் மாறுகிறார். அவர் யார் என்று தெரிந்தால் அல்லது இவராக இருக்கும் என்று யூகித்தால் அவருடைய பெயரை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இப்படிதான் இந்த தருணத்தில் வித்யாகாரகரான புதன் நீச்ச நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய தருணமாக இருப்பதால் உறுதியாகவே கடன் சார்ந்த தொல்லைகள், ஆரோக்கிய தொல்லைகள், நெருக்கடிகள் போன்றவை உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு விலகுகிறது. சூரியனும் உச்சம் பெற்று வலம் வருவதால் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகள் எளிதில் உங்களை தேடி வரும். சிறு முயற்சியிலே நீங்கள் விரும்பக்கூடிய நல்ல வேலை வாய்ப்பு, தொழில் ரீதியான சந்தர்ப்பங்கள் போன்றவை உங்களுடைய சிறு முயற்சியிலே வெற்றிகரமாக அமைவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயம் உருவாக்கி கொடுக்கிறது. மிக பெரிய அளவில் நெருக்கடி, சிரமம், சிக்கல் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களில் இருக்கக்கூடிய காரிய தடைகளை விலக்கி நன்மை நிறைந்தவையாகவும் மகிழ்ச்சி நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பு உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எடுத்து காட்டுகிறாருங்க வித்யாகாரகரான புதன். இந்த வேளையில் மாணவர்களின் உயர்கல்வி சார்ந்த விஷயங்களும் சாதகமாக அமையும். நினைப்பதை காட்டிலும் கல்வியில் அதிக மதிப்பெண்ணுடன் தேர்ச்சி பெறுவதோடு அடுத்தடுத்த திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்த முடியும். கலைத்துறை, அரசியல் துறை மற்றும் கணினித்துறை, நிதித்துறை என பல துறைகளில் இந்த தருணத்தில் அபரிவிதமான மாற்றம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாகவே இந்த தருணத்தில் விருச்சிக ராசிக்காரர்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்கள் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். ஏனென்றால் பெருமாளின் சாராம்சத்தை வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான கிரகமாக பார்க்கக்கூடியவர்தான் புதன். எனவே புதன்கிழமை இந்த வழிபாடு செய்வதால் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பையும் இனிமேல் தான் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வரும்.